மோசேயை காப்பாற்றின 7 முக்கிய பெண்கள் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். முதல் 2 பெண்கள் ஜிப்பிராள் மற்றும் பூவாள் எபிரேய மருத்துவச்சிகளாக இருந்தவர்கள். பார்வோன் மன்னன் இஸ்ரவேலரின் ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு கட்டளையிட்ட போதும் கூட இவங்க மன்னனின் சொல்லுக்கு செவிசாய்க்காம பரலோகத்தின் தேவனுக்கு பயந்து அநேக எபிரேய குழந்தைகளை காப்பாற்றினாங்க. அதில் மோசையும் ஒருத்தருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்த 2 நபர்கள் யாருன்னா மோசையின் தாயாகிய யோக்கபேத் மற்றும் மோசையின் சகோதரியாகிய மிரியாம். மோசே சற்று வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் எப்படியாவது அவரை காப்பாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நாணற் பெட்டி செய்து அந்த பெட்டியில் மோசையை வைத்து நதியில் அனுப்பிவிட்ட 2 நபர்களை பற்றி நாம் வேதத்தில் வாசிக்க முடிகின்றது. அடுத்த 2 நபர்கள் யாருன்னா பார்வோனின் குமாரத்தி மற்றும் பார்வோனின் குமாரத்தியின் பணிப்பெண்ணையும் பார்க்க முடிகின்றது. இப்படி நதியில் வந்த நாணற் பெட்டியை பார்வோன் குமாரத்தியின் பணிப்பெண் எடுத்து வந்து குமாரத்தியினிடத்தில் கொடுத்தபோது இந்த குழந்தை வளர்ப்பதற்கான வேலையையும் குழந்தை வளர்ப்பதற்கான கூலியையும் பார்வோனின் குமாரத்தி செயல்பட்டதை பார்க்க முடியுது. இப்படியாக இந்த 6 பெண்கள் மோசே பிறப்பின் போது காப்பாற்றுவதில் ஈடுபட்டார்கள் என்பதை வேதம் கூறுகின்றது. 7வதாக மோசையின் மனைவியான ஜிப்போராள். மோசையின் மீது ஒரு குறைவு இருந்தபோது ஆண்டவர் மோசையை தண்டிக்க வந்தபோது இந்த மோசையின் மனைவியான ஜிப்போராள் மோசையை காப்பாற்றினதாக வேதாகம பதிவு இருக்கிறது. இந்த 7 பெண்களும் மோசையின் வாழ்வில் அவரை காப்பாற்றிய பணியில் ஈடுபட்டார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிக்கும் போது பதிவு செய்து வைத்திருக்கிறது. இப்படியாக ஒரு மனிதனின் ரட்சிப்புக்கு அநேகரை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். நமக்கும் அப்படித்தான். நம்மை ரட்சிப்பதற்கும் ஆண்டவர் பலரின் உதவியினால் நாம் ரட்சிக்கப்படும்படியாக உதவி செய்கிறார். பகிர்வோம் இயேசுவை. இன்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.